ஸ்ரீ காமாட்சி திருப்பள்ளி எழுச்சி பாடல் 6. தெல்லு மறையினர் வேதம் பயின்றது உன் சிலம்பொலிதான் என சிந்தித்திருந்தாயோ, கிள்ளை இனங்களின் கீதம் பிறந்தது உன் கிளிங்கார மெட்டிகள் என்றிருந்தாயோ, உள்ளும் புறமதும் ஓங்காரமாகவே உண்ணி உறங்கிட ஊக்கம் கொண்டாயோ, எள்ளும் பிழையாத ஈஸ்வரியே நீ சீராகவே பள்ளியெழுந்தருளாயே. தேவி, உனது உயர்ந்த திருவடிகளிலே தோன்றிய வேதத்தை ஸ்ருதியோடு பாராயணம் செய்யும் அந்தணர்களுடைய வேத ஒளியானது உனது சிலம்பொலிதான் என சிந்தித்து கொண்டு நீ இருந்து விட்டாயா அப்படின்னு கேட்குறார். அம்மா, காலையில் உனக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்காக ஒரு பக்கம் வேதங்கள் எல்லாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்ட தெரியுமா? அது உன்னுடைய கால் சிலம்பொலின்னு நினைத்து கொண்டு இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறியோ அப்படின்னு கேட்குறார். கிளிகள் பாடும் கீதங்கள் எல்லாம் உனது திருவடிகள் நடக்கும்போது எழக்கூடிய மெட்டி ஓசையான கிளீம் பீஜம் போல் உள்ளதோ அப்படிங்கிற ஒரு யோசனையா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா தேவர்கள் எல்லாம் கிளி ரூபத்திலே செண்பக மரத்திலே தங்கியே தேவியை நோக்கி தவம் இருந்ததனால் இன்றைக்கும் நீங்கள் காமாட்சி அம்மன் திருக்கோயில் விமானங்களில் பார்த்தீங்கன்னா கிளிகளை காண முடியும், அதன் ஓசைகளை அனுபவிக்க முடியும். காலையில் போனீங்கன்னா ரொம்ப அழகாக கீன்னு அப்படியே எழுப்பக்கூடிய ஓசை நம் மனம் கவரும். அது எப்படி இருக்கா? அம்பாளுடைய கிளீம் பீஜம் போல ஒலிப்பதாக இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது கிள்ளை இனங்களின் கீதம் பிறந்தது உன் கிளீங்கார மெட்டிகள் என்று இருந்தாயோ. அம்பாள் நடக்கிற போது அவளுடைய மெட்டிகள் அசைகிற போது அந்த ஓசை எப்படி கேட்குதான்? கிளீம் கிளீம்னு அவளுடைய உயர்ந்த பீஜமாகிய கிளீங்காரமாக கேட்கிறதாம். இந்த கிளி சத்தம் உனக்கு கேட்கலையா? அது உன்னுடைய கால்மெட்டி சத்தம் போல் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். உள்ளும் புறமும் ஓங்கார ஸ்வரூபமாக திகழ அதையே எண்ணி உறங்கிட ஊக்கம் கொண்டு விட்டாயோ. இப்போ நாமெல்லாம் தவம் செய்கிற போது மனசுக்குள்ளேயே அம்பிகையை நினைத்து கொண்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேவியானவள் தன்னை தனக்குள்ளேயே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தவத்தை இந்த இடத்துல சொல்கிறார். பக்தர்களுக்கு ஒரு முறை கூட தவிர்க்காமல் தரிசனம் தந்தருளும் ஈஸ்வரியே, இந்த மார்கழி அதிகாலையிலே காத்திருக்கும் எங்களுக்காக பள்ளி எழுந்தருளம்மான்னு அம்பிகையை துயில் எழுப்பக்கூடிய அற்புதமான பாடல்.